குமரா, நானும் வரேன். நண்பர்கள்லாம் காத்துட்டு இருக்காங்க, சீக்கிரமா போய் விளையாடலாம். எனக்கு ஒண்ணு கேட்கணும். சொல்லுவிகா, என்ன சந்தேகம்? எங்க பார்த்தாலும் அச்சய தீர்த்தைன்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு இருக்கிறாங்கல்ல, அதனை பத்தின விளக்கம் என்னன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் சொல்றியா? நான் சொல்றேன், நீ கவனமா கேட்கணும். அட்சய திருதியைனா மக்கள் அனைவரும் வழிபடும் ஒரு புனித நாள். சித்திரை மாதத்துல வரும் வளர்பிறை திருதியை தான் நம்ம அட்சய திருதியைன்னு கொண்டாடுறோம். அட்சயம்னா வளர்தல், பெருகுதல் அப்படின்னு அர்த்தம். இந்த நாள்ல தான் ஏழையான குசேலர் தன் நண்பன் கிருஷ்ணரை சந்திக்க துவாரகபுரிக்கு போனாரு. அங்க கிருஷ்ணர் மன்னரா ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாரு. குசேலர் வந்த செய்தியை கேட்ட கிருஷ்ணர் நேர்லயே வந்து அன்போடு அழைச்சிட்டு போய் சிம்மாசனத்துல உட்கார வச்சு குசேலருக்கு மிகவும் மகிழ்ச்சியா பணிவுடையெல்லாம் செஞ்சாரு. இத பார்த்து குசேலருக்கு ரொம்ப சிரமமா போயிடுச்சு. இத கவனிச்ச கிருஷ்ணர் குசேலரை பார்த்து, எனக்கு கொண்டு வந்த அவளை எனக்கு கெடுக்க மாட்டியான்னு சொல்லி அதை ஆசையா எடுத்து சாப்பிட்டாரு. அவ்வளோதான், குசேலரோட வறுமையெல்லாம் நீங்கி அவரோட 27 பெண்களும் 27 நட்சத்திரமா மாறிட்டாங்க. அவரோட வீட்டுல எப்பவும் செல்வ செழிப்பும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சு இருந்தது. உனக்கு புரிஞ்சுதா விகான்? எனக்கு நல்லா புரிஞ்சுது குமரா. நண்பர்களே, வாங்க விளையாட போலாம். சரி விகான், நேரம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகலாம். நாளை சந்திப்போம். குமரா, நண்பர்கள்லாம் இன்னைக்கு என்ன பேசிக்கிட்டீங்க? அம்மா, நான் இன்னைக்கு அட்சய திருதியை பத்தின விளக்கத்தை விஹானுக்கு சொல்லி கொடுத்தேன். நீ வேற ஞாபகப்படுத்திட்டியா? அம்மா வேற நாளைக்கு நகை கடைக்கு போகணும்னு சொல்லுவாங்களே. இல்லைன்னா எனக்கு தெரியாதா? அச்சய தீர்த்தி அன்னைக்கு தங்கம் வெள்ளி வாங்கலாம். அதோட சேர்த்து கல்லுப்பு, மஞ்சள், குங்குமம், பச்சரிசி, வெல்லம், வெற்றிலைப்பாக்கு எல்லாம் வாங்கி பூஜையில வச்சு வழிபடலாம். அதோட சேர்த்து அன்னதானங்கள் செய்யலாம். படிக்கின்ற குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா இந்த நாளில் எது செஞ்சாலும் பன்மடங்கா பெருகும்னு ஐதீகம். அதனால இந்த நல்ல நாளை தவற விடாம சந்தோஷமா கொண்டாடுவோம். அச்சய திருதி வாழ்த்துக்கள் நண்பர்களே.